மேகதாது அணையில அந்த சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கை எடுக்க இல்லை, நம்ம நேரத்தை தெளிவாக சொல்லியாச்சு. மேகதாது விஷயத்தில் முதல்வர் வந்து கடந்த 1.5 மாதங்களாக பல கட்ட ஆய்வுகள், பல கட்ட பேரிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து பல விதத்தில் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. முதல்வர் வந்து நிறைய முடிவுகள் எடுக்கிறதுக்கான இறுதிக்கட்ட பணியிலும் இருக்காங்க. முடிவு எடுத்த பிறகு முதல்வர் கண்டிப்பாக அனைத்தும் ஆக்கப்பூர்வமான வேலைகளாக இருக்கும். மேகதாது விஷயத்திலும் காவிரி விஷயத்திலும் அனைத்தும் ஆக்கப்பூர்வமான வேலைகளாக இருக்கும். அது அனைத்தும் சரி செய்யும் வேலையில் முதல்வர் கண்டிப்பாக துரிதமாக இருப்பார். தமிழக மக்களுக்காக முதல்வர் வந்து முடிந்த அளவு 100% முழு அர்ப்பணிப்போடு கண்டிப்பாக முதல்வர் வந்து இது ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. அதுக்கான முடிவுகளை விரைவில் விஜய் வந்து கர்நாடக முதல்வரை சந்திக்க கூடாது ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதே கருத்து அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்காரு. நீங்க அதை பார்த்து, அதாவது 2 மாநிலத்துக்குரிய பிரச்சனை. இதுல 2 வழி இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா நேரடியாக பேசுறது, இன்னொன்று லீகல். ரெண்டையுமே என்னென்ன எது நல்ல வழியோ எது தமிழக ஆகுமோ ரெண்டையுமே எப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையும் முதல்வர் ஆய்வு செய்து ஒரு முடிவெடுப்பார். இது 2 நாடு பிரச்சனை இல்லை, 2 மாநிலத்தோட பிரச்சனை. 2 மாநில பிரச்சனையில அதிகமாக பாதிக்கப்படுறது தமிழக மக்களுடைய, தமிழக விவசாயிகளுடைய உரிமைகள். தமிழக விவசாயிகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றத முதல்வர் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. ஸ்டாலினுக்கு கடைசி வரைக்கும் மேகதாதுன்னா என்னன்னு தெரியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு நிப்பாட்டிட்டு கேட்டு பாருங்க. உதயநிதிட்டு போய் மேகதாதுல என்ன பிரச்சனை, உங்க தாத்தா என்ன செஞ்சாரு, 1970 என்ன செஞ்சாரு, 71 என்ன செஞ்சாரு, 74 என்ன செஞ்சாரு, 98 அவர் தலைமையில தான் வந்து இந்த மேகதாது அதாவது காவிரிக்கான மேனேஜ்மெண்ட் கமிட்டி அமைக்கிறதுக்கான முதற்கட்ட கூட்டம் இருந்துச்சு. அதுல என்னென்ன முக்கிய சரத்துகள் கண்டிஷன்ஸ்ல அவங்க தாத்தா ரிமூவ் பண்ணாரு, நீங்க இதுல என்னென்ன பண்ணீங்க, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுக்கு கெசட்ல கூட வெளியிடவில்லை. இதெல்லாம் கேட்டு பாருங்க. எதுவுமே தெரியாம யாராவது கொடுக்கறது அறிக்கையை வெளியிடுறது ஸ்டாலினோட வேலை. உதயநிதி இப்ப நான் சொன்ன விஷயம் கேட்டு பாருங்க. என்னங்க உங்களை மாதிரி இந்த மாதிரி சொன்னாங்க, உங்களுக்கு உங்க கட்சியை வழிநடத்துறதுக்கான தகுதி இருக்கான்னு சொல்லி வாக்கெடுப்பு முடிக்க வைக்க தைரியம் இருக்கான்னு கேட்டிருக்காங்கன்னு போய் கேளுங்க. கண்டிப்பா பத்திரிகையாளர் கேட்கணும். அது தைரியம் இருந்தால் அவங்களோட கட்சிக்காரங்க தானே, அவங்க தானே அவரு அதுக்கு ஒரு 1000-2000 கொடுத்து வாக்கெடுப்பு நடத்துவாங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும். இதே செய்ய சொல்லுங்க. அணை குறித்து எதிர்கட்சி தலைவருக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது, எதிர்கட்சி தலைவருக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது, எதிர்கட்சி தலைவருக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது. சிடிஆர் நிர்மல்குமார். இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்குவதிலும் சோஃபா கொடுத்து, உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்றேன்னா உங்களுக்கு தெரியும், அவங்களாம் சொல்றேன்னு இந்த பணிகளை இந்த அரசு முழு நேரமாக 24 hour ஜாபாக செஞ்சு அமைச்சர்கள் சர்ச்சையில் சிக்கிறாங்க. அமைச்சர்கள் தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கிறாங்க.